நம் அன்புள்ள ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களை ஜெபித்துக் கொண்டிருந்தேன். எனக்குள்ளே அநேக போராட்டங்கள். என் ஆண்டவரே, சில சமயங்களில் என் ஜெபம் கேட்கப்பட்டது போல எனக்கு பதில் உண்டாகும்படியாக செய்கிறேன். ஆனால் அநேக சமயங்களில் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவே இல்லையே என்று சொல்லி நான் வேதனைப்படுகிறேன், நான் சோர்ந்து போகிறேன். இதற்கு காரணம் என்ன ஆண்டவரே? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நீ சொன்னதை நம்பி நான் இரவும் பகலும் வேதத்தை தியானம் செய்தேன். தியானம் செய்து நான் ஜெபிக்கும் பொழுது சில ஜெபங்களுக்கு பதில் உண்டாயிற்று, பல ஜெபங்களுக்கு பதில் இல்லை. வேதத்தில் நான் என்ன தியானம் செய்தேன், என்னத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று நினைக்கிற பொழுது கர்த்தர் சில வசனங்களை அவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை ஞாபகப்படுத்தி வேதத்தில் தேடி பார்க்கும்படியாகவும் அதை புரிந்து கொள்ளும்படியாக, அதை பாடலாக பாடும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? ஜெபம் எப்பொழுது கேட்கப்படும்? இந்த பாடலின் மூலமாக சில கருத்துக்களை ஆண்டவர் இடத்தில் சொல்ல இப்பொழுது என்னை பயன்படுத்துவதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் என்னை உங்களையும் இந்த பாடலின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெயம் பெறுவே என் இயேசுவின் இரத்தத்தினால், ஜெயம் பெறுவே சாட்சியின் வசனத்தினால், ஜெயம் பெறுவே என் இயேசுவின் இரத்தத்தினால், ஜெயம் பெறுவே சாட்சியின் வசனத்தினால், என்னே கர்த்தர் உணர்த்திய அருமையான இந்த பாடலை நான் பாடும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். பிரியமானவர்களே, இதனை கொண்டுதான் ஒரு நல்ல தேவ செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். எங்கே நாம் வாசிக்கலாம்? வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பணும்.
இல்லைன்னு சொன்னா சாத்தான் நிச்சயமா என்னை கொலை பண்ணிடுவான், சாத்தானுடையவர்கள், சாத்தானால் ஏவப்பட்டவர்கள் என்னை கொண்டு விடுவார்கள் என்ற சூழ்நிலை வரும் பொழுதும், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாட்சியின் வசனம் என்ன? அதான் 2வது கட்டுப்பாடணும். எங்க வாசிக்க போறோம்? நீதிமொழியுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்குறவருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தை நாம் கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதம் என்ன என்பது வேதத்தில் நாம் தேடி வாசித்து தியானிப்போம். ஆனால் 10 கற்பனைகள் கூறக்கூடிய அந்த ஒழுங்குக்கு கீழ்ப்பட்டு வாழ்தல், அதை மீறி வாழும் பொழுது 10 கற்பனை விரிவாக்கங்கள், மோசேயின் பிரமாணம் என்று நாம் சொல்லுகிறோம். இது மோசேயின் பிரமாணம் அல்ல, தேவனுடைய பிரமாணம். தேவன் 10 கற்பனைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் காதுகள் கேட்க பேசினார். ஆனா 10 கற்பனைகளை மீறினால் என்ன பிராயச்சித்தங்கள் என்று சொல்லி ஒழுங்குகளையும் தண்டனைகளையும் விடுதலை காரியங்களையும் அநேக ஆண்டவருடைய நல்ல ஆலோசனைகளையும், மோசே இங்கே இரு, நான் உனக்கு சொல்லுவேன், நான் என்னுடைய புஸ்தகத்தில் உனக்கு சொல்லுகிறதை நீ ஒரு புஸ்தகத்தில் எழுது என்று சொல்லி கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதினவைகளை மோசேக்கு சொல்ல, மோசே ஒரு புத்தகத்தில் எழுதினார். அதை நாம் மோசேயின் புஸ்தகம், மோசே எழுதினபடியால் மோசேயின் புஸ்தகம் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கற்பனையை வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நான் ஒப்புக் கொடுக்கவே மாட்டேன். ஒப்புக் கொடுக்காத வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேன், அதை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். அதற்கு நான் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். இப்படியே நான் இருந்து கொண்டு ஜெபிப்பேன் என்று சொன்னால் காலம் முழுதும் நான் ஜெபிக்கலாம், நீங்கள் ஜெபிக்கலாம். தேவன் அந்த ஜெபத்தை வெறுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விளக்குறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் அருவருக்கிறார். வேதத்தை கேட்க வேண்டும் பிரியமானவர்களே, வேதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எந்தெந்த கற்பனைகளை மீறி இருக்கிறோமோ அந்த கற்பனைக்குரிய தண்டனைகளை நாம் அன்றைக்கு பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிற புத்தகங்களில் வாசிக்கிறோம். அதற்கு பிராயச்சித்தங்களை செலுத்த வேண்டும். செலுத்தினாலும் அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை, மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிற ஒரு நிழல் அங்கே இருந்து கொண்டே இருந்தது. என்றைக்கு பஸ்காவாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானாரோ அன்றைக்கு தான் அவர்கள் அத்தனை பலிமுறைகளுக்கும் அவர்கள் வேண்டுதல் செய்த அந்த பாவ மன்னிப்பு அவர்களுக்கு கிடைத்தது. இப்பொழுது நமக்கு கிடைக்கிறது. நாம் பலி செலுத்துகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக மரித்தார் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு மிகுந்த மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கதறுதலோடு மன்னிப்பு கேட்கும் பொழுது நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, அந்த மன்னிப்பின் மூலமாய் ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவ சமூகம் நமக்கு கிடைக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களே நல்ல பிதாவே என்று சுலபமாய் சொல்லிவிடுகிறோம். இயேசு என்று ஏன் பெயர் வைக்க வேண்டும்? மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர்களாக. ஏனெனில் அந்த இயேசு என்ற பெயர் ஏன் வைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். பாவத்திலிருந்து மன்னிப்பு தந்து அந்த பாவ வாழ்க்கையில் நம்மை விலக்கி நீக்கி நம்மை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு மூலமாய் ஜெபங்களே நல்ல பிதாவே என்று சொல்வதும், பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய இயேசுவின் நாமம் என்று சொல்லுகிற அர்த்தம், பாவ மன்னிப்பின் மூலமாய் ஜெபங்களே நல்ல பிதாவே என்று சொல்வதும் ஒன்றுதான். அப்படிப்பட்ட ஜெபத்தை மாத்திரமே கர்த்தர் கேட்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசித்தோம், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் இயேசு கிறிஸ்துவால் பெற்றுக்கொண்ட மன்னிப்பை காத்துக்கொண்டு அவர்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார். சாட்சியின் வசனம் என்ன? 10 கற்பனைகள். கொலை செய்யாதே, நான் கொலை செய்யாமலே நான் வாழ்கிறேன். களவு செய்யாதே, களவு செய்யாமல் நான் வாழ்கிறேன். விபச்சாரம் செய்யாதே, விபச்சாரம் செய்யாமலே நான் வாழ்கிறேன். உரு வழிபாடு செய்யாதே, உரு வழிபாடு செய்யாமல் நான் வாழ்கிறேன். தேவன் ஒருவரே என்று சொல்லி அவர் ஒருவருடைய ஆலோசனையுடைய வாழ்கிறேன் என்ற சாட்சியின் வசனத்தினால் தான் நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆதியில் ஆதி பெற்றோரை சந்தோஷமாயிராதபடி சமாதானமாயிராதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்று கலகம் செய்கிற சத்துரு நம்முடைய ஆதி பெற்றோரை எதிர்க்கவும்
ஆதிப்பத்தோரை கர்த்தருடைய வார்த்தையோடு விலகும் செய்தபடியால் துன்பங்கள், வேதனைகள், பாடுகள் அவர்களுக்கு வந்தது. அதன் மூலமாக மனுக்குழும் இன்றைக்கு இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மீறுகிறபடினால், கர்த்தருடைய வார்த்தை நாம் அறியாது இருக்கிறபடினால் நாம் அநேக துன்பங்களை, பாடுகளை நாம் அனுபவிக்கிறோம். ஒரு காலம் லௌகிக வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், ஒரு காலம் பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், அல்லது வறுமையில் வாடி இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் மீறி வாழ்ந்த வாழ்க்கையை, அதற்குரிய இந்த தண்டனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுது, மனிதன் எதை விதைக்கிறான் அதை அறுக்கிறான். அறுத்து கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது உணர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்ட இடத்துல மன்னிப்பு கேட்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். நம்முடைய சாபங்கள், நம்முடைய வேதனைகள், பாடுகள் எல்லாம் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமே, கர்த்தர் சுமந்து தீர்க்கிறபடினா நமக்கு மீட்பை தருகிறார். இதுதான் சுவிசேஷம், இதுதான் ரட்சிப்பு. பிரியமானவர்களே, இதிலே நிலைத்திருந்தால், நாம் ஜெபம் செய்தால் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். மற்றபடி பிரியமானவர்களே, வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்குடைய ஜெபம் அருவருப்பானது. அதைத்தான் நாம் பாடலை பாடினோம். வேதத்தை கேளாத ஜெபத்தையே மாற்றிடு, தேவனே வெறுத்திடும் ஜெபத்தினால் பயன் இல்லை. ஆண்டவரே ஜெபத்தை அருவருக்கிறார். நீ ஜெபம் பண்ணி எங்க, நான் ஜெபம் பண்ணி எங்க நாம் ஒரு மீட்பை பெற முடியும்? அதை விட்டுவிட வேண்டும். அதை விட்டுவிட்டு இயேசுவின் ரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினால் சத்துருவை ஜெயிக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஜெயிக்கிறபடினா கர்த்தருடைய ஜெபங்களை கேட்பார். நாம் கர்த்தருடைய பதிலை பெற முடியும். நான் விடுதலை வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.